பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு 2 மூடு வரை இருக்கிறேங்க. பார்த்திங்கன்னா இப்போ மழை காலம் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இப்போதைக்கு வந்து மழை எதுவும் இல்லைங்க. அதனால் சரின்ட்டு இப்போ ஒரு ஃபார்ம் வந்து நம்ம பேசியிருந்தோம். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 பெரிய ஆடுகளுங்க. 10 பெரிய ஆடு ப்ளஸ் ஒரு கடைங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு 3 தலைச்சி பிரிவினில் ஒரு 3 இருக்குங்க. தலைச்சேரி போயர் கிராஸில். அப்புறம் 3 குட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைச்சேரி சோஜித் கிராஸில் 3 மேல் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தலைச்சேரி போயர் கிராஸுங்க. இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 வந்து தலைச்சேரி போயர் கிராஸில் பெரிய ஆடுகள் இருக்குது. பியூர் போயரில் பார்த்திங்கன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வந்து இப்போ பக்கா பியூரிட்டியில் வந்து ஒரு 2 இருக்குங்க. மேல் பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80 கிலோ வெயிட்டில் இருக்குது. 4 பல்லுங்க. ஆடும் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் 6 பல் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆடா 2 ஆடா வந்து பல்லு சேர்ந்துருக்குங்க. பல்லு சேர்ந்தாலும் பார்த்திங்கன்னா அது 3 நீத்தாடு இல்லை 4 நீத்தாடு அவ்வளோதான் இருக்குங்க. ஃபார்ம் ஆரம்பிச்சும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா எதுவுமே ஏஜ் ஓல்டில் எதுவும் இல்லை. எல்லாமே தலைச்ச பிறவியில் வாங்கி விட்டது தான். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. நிறைய நண்பர்களுக்கு நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆடுகள் வந்து மேக்ஸிமம் எடுக்க வேணாம்னு தான் சொல்லுவானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பண்ணையிலையுமே வந்து நல்ல ஆடுகள் வந்து யாரும் வெளியில் விட மாட்டாங்க. நல்ல ஆடுகள்ங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன கழிவாடு இருந்தால் தான் வந்து நல்ல ஃபார்ம்லேருந்து ஒன்று வெளியே வருங்க. இது மாதிரி டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா நல்ல ஆடுகள் வந்து கொஞ்சம் வெளியே வரும். இதில் இருக்கிற இந்த 9 ஆடுகளுமே வந்து நல்லா பக்கா குவாலிட்டியில் தான் இருக்குதுங்க. பாருங்கள் எல்லாமே நல்லா சைனிங்கில் நல்லா இருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு கம்மி தாங்க. பராமரிப்பு கம்மிங்கிறனால தான் வந்து இந்த வெயிட்டில் இருக்குது. இல்லைன்னா இன்னொரு 10 கிலோ ஒவ்வொரு ஆடுகளுக்கு சேர்த்து தான் இருக்குங்க. இன்றைக்கி வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 45 to 50 கிலோவில் வந்து ஆவரேஜாக எல்லாம் இந்த 9மே இருக்குங்க. ஒரு 2 ஆடுகள் வேணால் ஒரு 45 கிலோ அந்தளவுக்கு இருக்கும். மீதி எல்லாமே வந்து 50 ப்ளஸில் தான் இருக்கும். இதில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா 3 ஆடுகளோ 4 ஆடுகளோ வந்து குட்டி ஆடுகள் இருக்குதுங்க. மொத்தம் ஒரு 6 குட்டி வந்து சேல்ஸுக்கு இதுலேயே இருக்குது. அதை நீங்கள் இதுலேயே பார்க்கலாம். இது வந்து பக்கா பியூரில் இருக்கிற போயர் ஆடுகளுங்க. இது வந்து நாம் தான் எடுத்து கொடுத்தாங்க. இது எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் எடுத்தாங்க. அதனால் போயர் ஆடுகளை தவிர மற்ற எல்லாமே வந்து ப்ரைஸ் நார்மல் ப்ரைஸில் எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தலைச்சேரி பட்டிர கிராஸுங்க. இந்த ஃபீமேல்லாம் எல்லாமே வந்து பக்கா குவாலிட்டியில் இருக்குது. இதில் எதுவுமே வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு இருக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் செட்டப்புக்காக தெளிவாக பார்த்து ஒவ்வொன்றா பார்த்த பொறுக்குனாருங்க. இந்த ஒரு 10-15 நாட்களாக பார்த்திங்கன்னா மழையெல்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லா நார்மலாக இருக்குது. அதனால் சரி இந்த ஒரு டீல் முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபார்மில் இருக்கிறது பேசியிருக்கோம். இதில் இருக்கிற எந்த ஆடுகளுக்குமே பார்த்திங்கன்னா வால் சுழியோ இல்லை தலை சுற்றுற மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நாங்களும் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு போனோங்க. 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஃபார்மில் நம்ம நண்பரோட ஃபார்மில் தான் இருந்தோம். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. மடியெல்லாம் பாருங்கள் ஃபுல் பிங்க்கில் இருக்குது. எல்லாமே பால் வர்க்குந்தாங்க. எல்லாமே தெளிவாக இருக்கும். சைஸ் எல்லாம் நெஞ்சுக்கணம் எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம நண்பர் எடுத்ததே பார்த்திங்கன்னா போயர் இந்த கடை எல்லாம் எடுத்ததே பார்த்திங்கன்னா கேஜி வந்து 900 ரூபாயோ 950 ரூபா அந்த கணக்கு கொடுத்து எடுத்திருந்தாருங்க. அவங்க ஃபார்மில் எடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1700 1800 போட ஒரு பெரிய ஃபார்மில் தான் எடுத்துன்னு சொன்னாங்க. பாருங்கள் எல்லாமே ஒரிஜினாலிட்டிங்க. பக்கா ஒரிஜினாலிட்டி இருக்குங்க. அதை வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க யாராக இருந்தாலும். இதே வந்து நம்ம அதிகப்படியான ரேட்டு போடுறப்போ வந்து நாளைக்கு விற்கிறப்போ வந்து கண்டிப்பாக தடுமாற்றம் வரத்தான் செய்யுங்க. முதல்ல எடுத்த நண்பர் பார்த்திங்கன்னா 1700 1800 எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொடுத்த ரேட் 900 ரூபா பட்ஜெட்டுங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்களா அன்றைக்கே வந்து அவருக்கு கிலோவுக்கு வந்து 900 ரூபா அடிபட்டுருச்சுங்க. இப்போ நாமளும் பார்த்தீங்கன்னா 900 ரூபா பட்ஜெட்டுக்கு எடுத்து இன்றைக்கி நம்ம 900 ரூபா பட்ஜெட்டுக்கு விற்க முடியாதுங்க. இன்றைக்கி இது ரேட்டுக்கு நாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 600 to 700 ரூபா பட்ஜெட்டு தான் வந்து அதை சேல்ஸ் பண்ண முடியுங்க. அப்படி இருக்கிறப்ப அதிகப்படியாக வேலை கொடுத்து எடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இல்லைங்க. இன்றைய நிலைமைக்கு பார்த்திங்கன்னா அனைத்து கடையிலுமே கிடைக்குதுங்க. தலைச்சேரி போயர் சிரோகி எல்லா கடைகளுமே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் சர்க்கிளே கிடைக்குதுங்க. அதனால் வந்து நம்ம எடுத்ததையும் ஒரு பெரிய ஃபார்முக்கு போகிறோம். அவங்க சொல்கிறதான் ப்ரைஸுங்கிறாப்பில் எடுக்க வேண்டியது இல்லைங்க. நம்மளுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக கிடச்சா எடுக்கலாம். இன்றைக்கு நிலைமைக்கு வந்து 600 ப்ரைஸுங்கிறது வந்து நார்மலாக எல்லா பக்கம் போயிட்டுருக்குதுங்க. குவாலிட்டி பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா எச்சா போகுங்க, இல்லை ஒரு 50 ரூபா கம்மியாக போகுங்க. நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து தலைச்சேரி போயர் கிராஸ் ஆடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்குள்ளே தான் கொடுத்துட்ருக்குறேங்க. சோஜத் மட்டும் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எச்சு வருதுங்க. அது குவாலிட்டி பொறுத்து எச்சு வருங்க. இப்போ இதில் இருக்கிற குட்டியில் அனைத்துமே பாருங்கள் தரமாக இருக்குங்க. எதுவுமே வந்து நம்ம தரம் கம்மின்னு சொல்ல முடியாது. இதுவே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தீனி நல்லா கொடுக்குறப்ப வந்து இன்னும் கொழுப்பு நல்லா வருங்க. நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மாதங்களே எடுக்கவே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எடுத்தாலும் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக ஒரு 5 குட்டி 6 குட்டி அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருந்தேங்க பிப்ரவரி வரைக்கும் எடுக்க மாட்டேன்ட்டு. இந்த டைமில் வந்து பீஸ் நல்லா இருக்குங்க. பிபிஆர் வேக்சின்லேருந்து எல்லாம் போட்டிருக்கு, தெளிவாக இருக்குதுங்க. அதனால தான் வந்து இந்த டைம் எடுத்தேங்க. இப்போ இந்த லாட்டில் இருக்குது பாருங்கள் 3 பிறவை வந்து தலைச்சேரி போயர் கிராஸில் இருக்குங்க. இந்த பெரிய பிறவையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க. எல்லாமே ஒரு 40-45 கிலோ வருங்க தலைச்சன்லேயே.
அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கிடா குட்டிகள் இருக்குதுங்க. எல்லாமே சோஜத் கிராஸுங்க. எல்லாமே வந்து பக்க குவாலிட்டியாக இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 9843197143. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கேட்டுக்கலாங்க. நாங்கள் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிஸ்னஸ் மோட்டிவோடு எடுக்கிறது இல்லைங்க, ஒரு சர்வீஸ் மோட்டிவோடு தான் எடுத்துகிட்ருக்கோம். மினிமம் ப்ராஃபிட் வச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேங்க. யாருமே வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாதுங்க. நாம் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ரெகுலராக எடுக்கிற கஸ்டமருக்கு எல்லாமே தெரியுங்க நம்ம ஃபார்மோட எப்படி இருக்குன்னு, நம்மகிட்ட எடுக்கிற குட்டியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளில் வந்து பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மினிமமே வந்து நீங்கள் உடம்பு தவிட்டு எடுத்திங்கனாவே மூட்டை 650 ரூபாய்ங்க, 650 to 700 வருது. மக்காச்சோளம், தீனி, கடலைக்கூடி எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் டச் ஆகிருச்சுங்க. நாமளும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 400 பட்ஜெட் கிடச்சா தான் கட்டுப்படி ஆகுது. அதனால் வந்து நாங்களும் வந்து கஸ்டமருக்கு வந்து மினிமம் ப்ரைஸ் முடிஞ்ச அளவு வந்து எந்தளவுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ குவாலிட்டி பொறுத்து அந்தளவுக்கு சேர்த்து கொடுத்து எடுக்கிறேங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வர செலவு, அப்புறம் ஆள் கூலி எல்லாமே கணக்கு பார்த்து தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.